தென் மாவட்டங்களில் மழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, தேனி, தென்காசி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 7 மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என கணக்கிடப்பட்டுள்ளது. குமரிக்கடல் அருகே நிலவிய வளிமண்டல சுழற்சி காரணமாக கடந்த வாரம் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை கொட்டியது. வரலாறு காணாத அளவுக்கு பெய்த பெருமழை காரணமாக இந்த 4 மாவட்டங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக தாமிரபரணி ஆற்றில் கரையை தாண்டிய வெள்ளத்தால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் வெள்ளம் வடிந்த போதிலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னும் பெரும்பாலான இடங்களில் இயல்பு நிலை திரும்பவில்லை. வீடுகள், வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. பல பகுதிகளில் சாலைகள் முற்றிலுமாக உருக்குலைந்துள்ளதால் போக்குவரத்தை சீரமைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இருப்பினும் நிவாரணப் பணிகளில் அதிகாரிகள், ஊழியர்கள் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளனர். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வெள்ளத்தால் இதுவரை இல்லாத அளவுக்கு நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பேரழிவை சந்தித்த தூத்துக்குடி மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய அவர் தேங்கிய மழைநீரை விரைந்து அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நெல்லை வர்த்தக மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா 6000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் குறைந்த அளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 1000 ரூபாய் அளிக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார்.